Hi everyone. So 11th and 12th standard first midterm நெருங்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம நிறைய வீடியோக்கள் போடல நடுவில், இனி கன்டினியூஸாக வந்துடும். ஸோ மிட்டம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஒரு 2 to 3 டேஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்துடும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரும். அப்போ 11த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி படிக்க முடியல, நிறைய பேர் வந்து 11th ரொம்ப கஷ்டப்படுறீங்க, 12th வந்து ஃபிசிக்ஸ் புக் பேக் கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் படிக்க முடியல, டெரிவேஷன்ஸ் கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸில் மேக்ஸும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். தமிழில் 2 இயல், ஸோ 2 இயலுமே நீ படிச்சிடணும், ஏன்னா மிட்டமுக்கு நீ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் வந்து அட்லீஸ்ட் ஒரு லெசனில் ஃபுல்லாக ப்ரோஸு போயமு எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் படிச்சுட்டு வொக்காபுலரி மட்டும் 2 லெசன்லேயும் படிச்சிரு. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, 11th இருந்தால் ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் உருப்படியாக படி. நான் நேற்று வீடியோ போட்டேன். 12th இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு 3rd சாப்டரில் இம்பார்ட்டன்ட் மட்டும், சரியா? 4th சாப்டர் இருக்குன்னா 4th சாப்டரில் 5 மார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிடணும். 3rd சாப்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். சாப்டர் 4ல் வந்து 5 மார்க் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பரவாயில்ல. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க 4 சாப்டர் தான், 4 சாப்டருமே பாருங்கள், நான் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். அப்புறம் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் 1, சரிங்களா, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, இப்போ 4 யூனிட் வச்சாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 2 யூனிட் நல்லா படிச்சுட்டு 3rd நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்தாலும் ஓகே தான். இல்லை 3rd 4th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு. பட் ஃபஸ்ட்டு 2 நல்லா படிச்சிடணும். சார் நல்லா படிக்கக்கூடிய பையனா 4 லெசனுமே படிச்சிடணும். இவரோட யூனிட் கம்மி அப்படின்னா 3 யூனிட்டில் இருந்தால் நீங்கள் 2 யூனிட் படித்தா போதும். 2 யூனிட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, 2 யூனிட்டுமே படிச்சுன்னா செகண்ட் யூனிட் சின்னது, ஃபஸ்ட் யூனிட் வந்து இப்போ படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ஃபஸ்ட் 2 யூனிட்டாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து 11த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி. 11த்துக்கு வந்து ஃபஸ்ட் 2 யூனிட் படித்தா போதும், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க முடியும்னா இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு யூனிட் 1, யூனிட் 2, 6, 7 இதை ஒழுக்கமாக படி. இது ஈஸி, 6, 7 ஈஸி. ஃபஸ்ட்டு 6ம் படிச்சிட்டியான்னு பாரு. படிச்சிட்டிங்கன்னா 2nd 7th முக்கியத்துவம் கூட புக் பேக் புக்கின்னு இதுக்கு வீடியோ வரும், சரிங்களா? 11th வரும் 12th வரும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு படி, ஈஸியாக தான் இருக்கும், இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, சரியா? ஸோ என்ன 11th மட்டும் அந்த 7th லெசனில் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இப்போவே படிக்கிற ஈஸியாக இருக்கும், ஓகேவா? 11th லெசனில் 11th ஈஸி. 11th வந்து புக் பேக்கில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் படித்தப்போ 12th வந்து நிறையா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நான் வந்து ஹைட்ராக்சைடு டெரிவேட்டிவ்க்கு நான் போடுறேன், கெமிஸ்ட்ரி போடும்போது போடுறேன், சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க 1, 2, 6, 7, 11 நான் போடுற இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இல்லை படிக்க முடியாத பையன் வந்து இந்த 4 லெசன் ஒழுக்கமாக படி, நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம், ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி ஸோ பேர்டனாக இருக்குன்னா லெசனை கம்மி பண்ணி, அதாவது 4 லெசன் இருக்குன்னா 2 லெசனாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ, அதுதான் நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 லெசனாவது ஒழுக்கமாக படி. 11th and 12th ஸ்டாண்டர்ட். 11th வந்து எப்படி ஒரு 4 யூனிட் படித்தாலும் ஒழுக்கமாக போதும், ஒரு 5 யூனிட் ஆகுது. ஃபஸ்ட்டு 5 யூனிட் ஈஸி தான் 11th. ஸோ பயாலஜி அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்புவீங்க. 12th இருந்தால் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டு, ஸோ ஜுவாலஜியாக இருந்தனா ஃபஸ்ட்டு 2, 3, ஓகேவா? இதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபு. ஸோ நல்லா படிக்கக்கூடிய பசங்கன்னா எல்லாமே படிச்சுன்னு பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் போடுறேன். ஸோ அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி தான். 1, 2, 3 படிக்கணும்ப்பா. ஜுவாலஜியில் 1, 2, 3, 4 இதையாவது படித்தா தான் நீ தப்பிக்க முடியும், ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் 11th ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12th புக் இன்னும் படிக்கணும். நான் வந்து பயாலஜிக்கு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு தெரியுது. நான் வந்து அது என்னங்கிறத பார்த்து நான் போட்டுறேன். இந்த ஒரு 3 டேஸில் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இதை வச்சு நீங்கள் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீ லெசனுக்கு பார்த்து பயப்படாது. நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, புக் பேக்காவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் பயாலஜி பிரச்சனை. அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th பிரச்சனை இல்லை, புக் பேக் தான். 12th புக் பேக் தான் நம்ம சொல்கிறது. கெமிஸ்ட்ரி தான் புக் இன் புக் பேக்குன்னு இருக்கும். 11th அவ்வளோ இருக்காது, பட் 12th நிறையா இருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டால் உங்களுக்கு விளைவரியாக புரிஞ்சிடும். ஸோ எனிவே அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட் மிட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற போது, 10 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ 10 டேஸ் ஒரு 15 டேஸ் இருக்கும்போது ஈஸியாகவே நம்மளால் வந்து படிச்சிடலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு லெசன் படிச்சிருப்பீங்கள்ல, இவ்வளோ நாள் ஸ்கூல் இருந்திருக்கு படிச்சிருப்பீங்க. அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க, இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க, ப்ரெஷர் வைக்காது. மிட்டம் தான் நமக்கு முக்கியம். மிட்டமில் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க, வந்துட்டு தான் இருக்கும் இனிமேல். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.